அந்த அம்மாக்கு என்னாச்சு தெரியுமா? நீ யார சொல்ற? கமலியே தான். ஏதோ தனிமையில இருந்துட்டு இருந்தால. எனக்கு தெரிஞ்ச அவ வீட மிஸ் பண்றான்னு நினைக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அவ இப்போ ஊருக்குள்ள கட்ட விட்டு விட்டு மாடு மேல சுத்திட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த இடம்லாம் அவளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கணுமே. நம்மளே பேசாம அவகிட்ட போய் கேட்டலாம். அதான் நீங்க போய் அவட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தீல்ல. அதுக்கு அவ என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னா. இப்ப கேட்டா மட்டும் சொல்லிடுவாளோ? எதுக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து போய் கேட்டு பாப்போம். நான்லாம் வரலப்பா. அவட்ட போய் கெஞ்சி கேட்டுட்டு கடைசில அவ எதுவும் சொல்லாம போவா. அப்படி அசிங்கலாம் பட மாட்டேன் நானு. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இவ்வளவு நாள் பழகுனதுக்கு நீ இப்படியே பண்ணுவா? அவளை யாரோ மாதிரி பேசுறா. நம்ம கூட தானே அவளும் வந்தா. இப்ப ஏதோ மனக்கசப்புல இருக்கா. அட்லீஸ்ட் என்னாச்சுன்னு வேணா கேட்கணும்ல. உன் கூட அவ ஃப்ரெண்டா சுத்தாமலே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆமாடா, நீ கரெக்டா சொன்ன. வாடா, நம்ம கமலி கிட்ட போய் கேப்போம். வா, அங்கதான் இருக்கறா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்ளோ பேசிட்டு போறாங்க? அப்படி அவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? கடைசில நம்மள தனியா ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. இத யாரு கூட இனி சேர கூடாதுப்பா. தனியா வந்தமா சுத்தனமா போனமான்னு இருக்கணும். என்ன தீப்திங்க தனியா நிக்கா? நீங்களா மாமா? என்ன தனியா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல மாமா. நான் தான் சும்மா தனியா வந்தேன். இந்த மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். சரி. கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆமா, இந்த மாதிரி பனிலாம் நம்ம ஊர்ல பெய்யாதோ? நம்ம ஊர்லலாம் வாய்ப்பு இல்லம்மா. இது மலை பிரதேசங்கிறனால இங்க பனிலாம் பெய்யும். இங்க இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி பனியை எங்கேயும் பார்த்தது இல்ல. ஆனா டிவில நிறைய பார்த்திருக்கேன். நேர்ல போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நீங்க தான் தெய்வம் மாதிரி வந்து எங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்க அம்மா கூட இருந்திருந்தானா கடைசி வரைக்கும் இந்த இடத்துல பார்த்திருக்கவே மாட்டேன். அதனால தேங்க்யூ மாமா, எங்களை இந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு வந்ததுக்கு. ஐயோ, இதுல என்ன மக்களே இருக்கு? உங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு என்னோட ஆசை. நீங்க சந்தோஷப்படுறத பார்த்தாலே எனக்கும் சந்தோஷமாயிரும். அது சரி மாமா, உங்களுக்கு குளிரலையா? நீங்க ஸ்வெட்டர் எதுவும் போடல? நம்ம பாடிலாம் ஸ்டீல் பாடி, குளிரெல்லாம் எவ்வளவு நாளும் தாங்கும். சூப்பர் மாமா. சரி மக்களே, பசிக்குதா? ஏதாவது வாங்குமா? இந்த இடத்துல அப்படி என்ன மாமா இருக்க போகுது? இங்க இருக்காது மக்களே, கொஞ்சம் கீழே இறங்கி போனோம். அங்க நல்லா சுட சுட ஏதாவது போட்டு வச்சிருப்பான். அப்ப சரி மாமா, நம்ம போவோம். சரி, அப்போ கமலி, பிரவீன், சுபாஷ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவங்களே கூட்டிட்டு வரணும்? ஆமா. ஐயோ, இவனுங்களா நான் என்னன்னு போய் கூட்டிட்டு வரேன்? அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு தங்குற இடத்த பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியாயிருவியே. அப்படியே மாமா, அது என்ன இடம்? 5 ஸ்டார் ஹோட்டலா? இது ஹோட்டல்லாம் இல்ல, குட்டியா தான் இருக்கும். அப்ப எப்படி மாமா இருக்கும்? இந்த பனி இருக்க இடத்துலலாம் குட்டியா ஒண்ணு கெட்டுவாங்கல்ல. என்ன கேட்டுவாங்க? அது வெள்ளையா நல்லா பெருசா ரவுண்டா இருக்கும். ஆனா அதோட வாசல் ரொம்ப குட்டியா இருக்கும். ஓ, நீங்க இக்லூ சொல்றீங்களா? அதேதான். எது, நம்ம அங்க நிக்க தங்க போறோமா? ஆமா, மாமா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஐ சூப்பர் மாமா. அதெல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பார்க்க போறேன். சரி, சீக்கிரம் அப்பா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. நான் டிரைவர் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். ஓகே மாமா. ச்சே, மாமா இவ்வளவு நல்லவரா இருக்காரு. சரி, நம்ம இது இந்த 3 பூமுட்டை கிட்ட போய் சொல்லுவோம். இத போய் சொன்னா அவங்க வருவாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டியா? இங்க பாத்தியா நாங்க என்ன பண்ணிருக்கோன்னு? என்ன பண்ணிருக்கியே? எங்க? கொஞ்சம் கீழ குனிஞ்சு பாரு. அழகா இருக்குல்ல? என்ன அப்படி இருக்கு? பனியா இருக்கு. இங்க பாரு. அட, யாருப்பா பிரவீன் சாலையை இங்க கொண்டு வச்சது? அது என்ன மாதிரியா இருக்கு? ஆமாடா, அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்தா? உன்னை நாங்க கூப்பிடவே இல்லையே. எனக்கு உங்க கூட வந்து நிக்கணும்னு ஆசை ஒண்ணும் இல்ல. மாமா உங்களுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு நைட்டு இக்லூல தங்க போறோம். அது என்ன, உங்க அப்பாவை கிட்ட வச்சிருக்காரு. அதுல எல்லாம் போய் தங்க வாய்ப்பே கிடையாது. சும்மா அங்க வந்து போய் புளிவிட்டு இருக்காதே. ஓ அப்படியா? சரி, நம்மளனா போங்க. ஆனா இன்னைக்கு நைட்டு தங்கும்போது பாருங்க. தீப்தி, நிஜமாவே சொல்றியா? ஆமா, அதுக்கு தான் மாமா உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. கமலி, இவளை நம்பிட்டு போவாதே. இப்ப இப்படிதான் சொல்லுவா. கீழே போய் நின்னுட்டு நல்லா ஏமாந்தியலான்னு கேப்பா. சரி, என்ன நம்பாதீங்க, நான் போறேன்ப்பா. இந்த காலத்துல உண்மை பேசினா கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்காவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 24 பார்க்கணும்னா